சண்டைகளால் அகப்பட்டு சாதி அடக்குமுறைகளால் மீள முடியாமல் ஓடி வந்தவங்க தான் இன்னைக்கு கிறிஸ்துவர்களா, இஸ்லாமியர்களா, மற்ற மதங்களா, இல்லைன்னா மதமே வேணா, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகவாதிகளாக மாறி இருக்க முடியும். யாரும் இன்னைக்கு வந்துட்டு வெளிநாட்டில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணவங்க கிடையாது. அதை 100% நீங்க புரிஞ்சுக்கணும். நாம் இந்தியர்கள், நாம் இந்துக்கள், இந்த மண் இந்தியருக்கு சொந்தம், இந்துக்களுக்கு சொந்தம். கிறுக்குத்தனமா பேச வேண்டாம். காது கொடுத்து கேளுங்க. இங்க உள்ளவன் இந்தியன் தான். மோகலாயனுடைய மதத்தை இங்க வந்து பரப்பினார். கிறிஸ்துவருடைய மதத்தை இங்கு பரப்பினார். நீ எல்லாருமே இந்தியா தான். அதுல உனக்கு எந்த பதட்டமும் வேணாம். உனக்கு ஏன் அந்த பதட்டம் வருது? ஆகுனா நீங்க பாகிஸ்தானுக்கு போங்க. மதவெறி பிடித்த இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் போனாங்க. அங்கு மதவெறி பிடித்த இந்துக்கள் இந்த மண்ணுக்கு வந்தாங்க. மதவெறி பிடித்த ஒரு சில தலைவர்களால் பாகிஸ்தான், இந்தியா பிளவு பெற்றது. நான் ஓப்பனா சொல்றேன். ஆனா நீயும் நானும் இந்த மண்ணிலேயே வாழ்ந்துட்டோம். இது என் பிறந்த மண்ணுடா, இதை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி நீயும் நானும் இந்த மண்ணிலேயே வாழ்ந்துட்டோம். எனக்கு மதம், ஜாதி, மொழி, அதற்கு பிறகு மாநிலங்கள், பிரிவினைவாதம் போன்ற பிரிவினை எனக்குள் இல்லை என்பதனால் இந்த மண்ணிலேயே நான் தங்கிட்டேன்ப்பா. ஆமா, அன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு தனியா ஒரு நாட்டை ஒதுக்கி கொடுத்த போது நாங்க போகல. எங்களுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. இது ஏமன், உனக்கு தானே மதவெறி, போ பாகிஸ்தானுக்கு அப்படின்னு பத்தி விட்டுருமே தவிர நாங்க போகலப்பா. ஏன் போகல அப்படின்னு நீங்க சிலர் கேட்பாங்க. ஏன் போகல அப்படின்னா எங்களுக்கு